வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் பாஜக, இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் நடத்திய முருகன் மாநாடு. இந்த மாநாடு முடிந்த பிறகு புதிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் அவர்கள் வெளியிட்ட வீடியோ, ஒரு ஆவணப்படம் மாதிரியான அந்த வீடியோ சர்ச்சையை அரசியல் அரங்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் போலி திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற விஷயங்கள், அதே போல் அந்த வீழ்த்துவோம் அப்படின்ற இடத்துல அண்ணா, பெரியார், கலைஞர் உள்ளிட்டவர்களுடைய புகைப்படங்களை வீழ்த்துவதாக காட்சிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே வைக்கப்பட்ட கோஷங்கள், முழங்கப்பட்ட வாசகங்கள், சூரனை வதம் செய்த முருகா, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா அப்படின்ற சுவரொட்டிகள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்ற மேடையிலே நடந்திருக்கிறது. அவங்க பார்த்துட்டு சும்மா இருந்திருக்காங்களே அப்படின்னு திமுகவிலிருந்து அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள்லாம் பல குற்றச்சாட்டுக்களை இதற்கு எதிர்வினையாற்றி வருகிறார்கள். குறிப்பாக திரு ஆர்.எஸ். பாரதி திராவிடம் அழியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேடையில் அவங்க பங்கெடுத்திருக்காங்க. அப்போ அதிமுகவும் அழியும் அப்படின்றது பொருளா? இந்த மாநாடு அப்படின்றது எதிரிகளான பாஜகவை மட்டுமல்ல, துரோகிகளான அதிமுகவையும் அடையாளம் காட்டியிருக்கு அப்படின்னு அவருடைய பதில். திரு ரகுபதி அவர்கள், அதிமுக அப்படின்ற பெயரை வைத்து கொள்ளவே அவர்களுக்கு தகுதி இல்லை, அண்ணா அப்படின்ற ஒருவருடைய பெயரில் இந்த கட்சி இருக்கிறது, அவரையே விமர்சிக்கிற மாநாட்டில் இவங்க கலந்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதற்கான பதிலாக திரு ராஜேந்திர பாலாஜி, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர், இந்த விமர்சன வீடியோ தவறு, இதை தவிர்த்திருக்கலாம், இது உண்மையிலே எங்களுக்கு வருத்தம் அளிக்குது, ஆனால் ஒரு சபை நாகரிகம் கருதி நாங்கள் அங்கே பெரிய எதிர்ப்புகளை நாங்கள் சொல்லலை அப்படின்ற விஷயங்களை அவர் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார். திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இது பற்றி கேட்குறப்போ, சுயமரியாதை, கொள்கை இதெல்லாம் நாங்கள் எப்போயுமே விட்டுத்தர மாட்டோம், ஆர்.எஸ். பாரதி இந்த விவகாரத்தில் சிண்டு முடிய பார்க்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இதற்கு மத்தியில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா கோவையில் நடக்கிறப்போ முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணியும் கலந்து கொள்கிறார். எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். முருகன் மாநாட்டில் அண்ணா சர்ச்சை, அதிமுகவுக்கு நெருக்கடியா அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜக தரப்பில் இருந்து திரு எஸ்ஜி சூர்யா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கருணா அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். திரு கருணா, நடந்தது தவறு, வருத்தம் அளிக்குது, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு தவறு, வருத்தம் அளிக்கிறதுன்னு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒருவரான ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டார். எதுவுமே சொல்லலைன்னா பரவாயில்ல, அவர் சொல்லிட்டாரு, வருத்தம் இருக்கிறதுன்றதை பதிவு பண்ணிட்டாரு. ஆனால் பாருங்கள், திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மாநாட்டில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேள்வி எழுப்புறீங்க. அதாவது இந்த மாநாடு தொடங்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு இடையில், பெரிய போராட்டத்துக்கு இடையில் தான் இந்த மாநாடே நடக்குது. நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த மாநாடு எப்படி நடக்குதுன்றது. தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாநாடு நடத்துவதற்கு காவல்துறைக்கு இவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். காவல்துறை இந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதியை மறுக்கிறது. காரணங்கள், அவ்வளோ காரணங்களை சொல்லி இந்த அனுமதியை மறுக்கிறது. இந்து முன்னணி அமைப்பு, இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய அமைப்பு நீதிமன்றம் செல்கிறது. நீதிமன்றம் சென்று அங்கே ஒரு கடுமையான வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து அத்தனை காவல்துறை இட்ட அத்தனை நிபந்தனைகளையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, கூடுதலாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் எந்தவித அரசியலும் பேசக்கூடாது, அரசியல் கலப்பும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை, நிபந்தனையை விடுத்து வச்சு தான் இந்த மாநாட்டுக்கு நீதிமன்றம் அனுமதி தந்தது. தமிழ்நாடு அரசோ காவல்துறை அனுமதி தரல, நீதிமன்றம் அனுமதி. நீதிமன்றத்திடம் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு நடத்தக்கூடிய இந்த மாநாடு எப்படி நடந்தது என்பதை தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள், வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள். மாண்புமிகு நீதிபதி யார் அந்த உத்தரவை இட்டாரோ, மாண்புமிகு நீதிபதி இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு கிராஸ் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், இது கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்புக்காக இந்த ஆர்எஸ்எஸ் அந்த இந்து முன்னணி மீது வழக்கு தொடர வேண்டும், வழக்கு தொடரப்படும். அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, இந்த இதில் அதிமுக இந்த விவேக் காமெடி ஒன்று வரும். இந்த விவேக் காமெடியில் காக்கா பிரியாணி சொன்னால் காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும்னு ஒரு காமெடி வரும். ரொம்ப இளைஞர்கிட்ட அது. நீங்கள் போகக்கூடிய இடமே தவறான இடம். அது உங்கள் திராவிடத்தை முழுக்க வாழ்நாள் முழுக்க எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு.
அது ஒரு கட்சி இல்லை. நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. பிஜேபி ஒரு கூட்டம் நடத்துதோ, பிஜேபி ஒரு நிகழ்ச்சி நடத்துதுனோ, ஒரு கூட்டணி கட்சி என்ற முறையில் நீங்க போய் அங்க போறதில்லை, எந்த விமர்சனம் இருக்க போறதில்லை. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, மக்களிடம் வாக்கு கேட்டு வரப்போகுது. அவங்களுக்கு தே ஹேவ் தேர் லிமிடேஷன். ஆனா பாஜகவின் துணை அமைப்பு அல்லது சங் பரிவார் அமைப்பில் ஒரு அமைப்பான இந்து முன்னணி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு, இந்து முன்னணி நடத்தக்கூடிய அதோட வரலாறு உங்களுக்கு தெரியும். அது நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு நீங்கள் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4-5 முக்கிய மனிதர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல அதுல கலந்துக்கிறது அவங்க கூட்டணி கட்சி. அததான் நான் கேக்குறேன். கட்சி நடத்தினா இப்போ இவ்வளவு திராவிடத்தை பத்தி இவ்வளவு விமர்சிக்கப்பட்ட இந்த மாநாட்டில் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்படி ஒரு காணொலி வந்ததை ஏற்கத்தக்கதில்லை, நாங்கள் அதை ஏற்பதில்லை. ஏன் உங்களுக்கு அங்க போனா இந்த மாதிரி சரி, இந்த காணொலி இந்த அண்ணாவை விமர்சித்தது எல்லாத்தையும் விட்டுடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் அல்லது அதிமுகவை இதை இன்னைக்கு அறிக்கை கொடுத்தவங்க நான் கேட்குறேன். இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் போட்டாங்க, 6 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. முதல்ல திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றிட வேண்டும், முதல் தீர்மானம். திருவண்ணாமலை மலை மேலே ஏற்ற தீபம் போதாது, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும், ஏற்றப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் தொடர்ந்து ஏற்றப்படுகிறது. ஆனால் அவர்கள் நினைக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றணும். அவர்கள் ஒரு இடத்த சொல்கிறாங்க, அந்த இடம் ஏற்கனவே அங்கே ஒரு தர்கா இருக்கிறது, அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த தர்காவை எதிர்க்கக்கூடிய அந்த தூணில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு அப்படின்னு அவங்க ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது. நல்லா அதிமுக நண்பர்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அங்கே ஏற்ற அனுமதிக்கல, கலைஞர் இருக்கும்போது ஏற்ற அனுமதிக்கல. அதன் பிறகு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அந்த இடத்துல ஏற்றலை. இப்போ இந்த மாநாட்டில் திருக்குறங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றிடணும்னு தீர்மானம் போடுறாங்கன்னா, இப்போ அடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களை வச்சு ஏற்ற போறாங்களா? ரெண்டாவது, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இது நேரடியாக நீதிமன்றம் பார்க்கணும். எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆன்மீக மாநாட்டில் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பிரதமரை பாராட்டக்கூடாதா? அதுதான் கேட்கிறேன். வேற மதங்கள் நீங்க அந்த அனுமதி கேட்கும் போது என்ன சொன்னீங்க? இஸ்லாமியர்கள்லாம் மாநாடு நடத்துறாங்க, தௌஹீத் ஜமாத் மாநாடு நடத்துது, அதில் உங்களுக்கு யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. அல்லலுயா அந்த இவங்க நடத்துறாங்க, அந்த அமைப்புகள் நடத்துறாங்க, அதில் உங்களுக்கு இது கிடையாது. நாங்கள் நடத்தும் போது தான் பிரச்சனை. இவர்கள் எல்லாம் நடத்தும் போது அரசியல் பேசுவதில்லை, இவர்கள் நடத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவதில்லை. இது கண்டெம்ட் வருமான்னு எனக்கு தெரியல. இல்ல நான் கேட்கிறேன், இந்திய அரசு பாராட்டுறாங்க. இல்ல நான் கேட்கிறேன், இது எந்த விதத்தில் முருகருக்கு சம்பந்தப்படும், முருக பக்தர்களுக்கு இது எந்த விதத்தில் சம்பந்தப்படும்? மூணாவது, குன்றம் குமரனுக்கே சொந்தம் என்று முருகன் மலைகளை காக்க வேண்டும். இப்போ இது என்ன ஆச்சு? இப்போ என்ன ப்ராப்ளம்? குன்றங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? சென்னிமலைக்கு வரலையா? திருப்பரங்குன்றத்துக்கு இது எல்லாம் இல்ல. சென்னிமலை பிரச்சனை என்ன? சென்னிமலை பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையில யார் ஈடுபட்டாங்க? இது எல்லாமே என்னென்னலாம் இவர்கள் செட்டப் பண்ணாங்களோ, என்னென்னலாம் புதிய ஒரு விஷயங்களை இப்போ ஈடுபடுத்தினாங்களோ, ஒரு பாதிரியார் பேச வச்சு அது எல்லாத்தையும் எல்லாமே வழக்கில் இருக்குது. மூணாவது, நாலாவது, தமிழ்நாட்டு கோவில்களை இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்போ அங்க உட்கார்ந்து இருந்த 5 அமைச்சர்களோட நிலைப்பாடு என்ன? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? 1937ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலில் தலைமையேற்ற சுயமரியாதை மாநாட்டில் அண்ணா பேசிய 4 முக்கியமான பாயிண்ட்ல 3வது பாயிண்ட் இது. இந்து மத பரிபாலன சட்டம் நீடிக்க வேண்டும். அப்போ அவர் அவருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை, இந்த கொள்கையை இந்த இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் கோயிலில் இருந்துன்னா யார்கிட்ட போகும்? இதுக்கு அதிமுக என்ன சொல்லுது? அடுத்தது, தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு இது எப்படி உங்களுக்கு அரசியல் இல்லாத ஒரு விஷயமா இருக்க முடியும்? இது முழுக்கமான அரசியல். 6வது ஒரு விஷயம் தான், ஒழுங்கா முருக பக்தர்களுக்கு ஏற்ற ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டும், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக ஒட்டுமொத்தமும் அரசியல் சூழ்ச்சியும் பிற மதத்து மேல வெறுப்பும். அதே மிக முக்கியமான ஒன்று, ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களும் அவர்களுடைய பதவிக்கு மாண்புக்கு மீறி
நீதிமன்ற தீர்ப்புக்கு, நீதிமன்ற உத்தரவுக்கு மீறி மிக மிக கொடுமையான விஷயங்களை பேசியிருக்காங்க. அவர்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். ஓகே, கேட்போம். இந்த நேரத்தில் விசிகாவிலிருந்து திரு பாவலன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு பொங்கலூர் மணிகண்டன். அண்ணாவை, பெரியாரை விமர்சனம் செய்கிறார்கள். திராவிடம் அப்படின்றத அழிப்போம் அப்படின்றாங்க. அந்த மேடையில் அதிமுக இருக்கிறது. அதிமுக அப்படின்னு பெயரை வைத்துக் கொள்ளவே தகுதி இல்லை அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்றார். அவங்க இந்து முன்னணி நடத்திய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் அந்த அமைப்பினுடைய கடந்த கால வரலாற்றை விளக்குகிற ஒரு காணொளி தொகுப்பு. அதுல மொத்தமே 2 நிமிஷம் தான். விளவெளி மாநாட்டுல அந்த 2 நிமிடம் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில கடந்த கால நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இங்க கடந்த காலத்தை சொல்லிட்டா அண்ணாவை போட்டோ வருது, பெரியாருடைய போட்டோ வருது, கருணாநிதி வராது. அப்போ இவங்க நாட்டியம் பேசினாங்கன்னு சொல்லி வருது. அதான் நோக்கங்க, கடவுள் மறுப்பு அதான் முக்கியம். ரெண்டு எப்படியே பேசலாமே. இப்போ அதிமுக கடவுள் மறுப்பு கொள்கையுடைய கட்சி அல்ல. நீங்க அண்ணான் பெயரை தாங்கிதான் இருக்குது. ஆனா திமுக சொல்லுங்க, நீங்க கடவுள் இல்ல, கடவுளை கற்பித்தவன் காட்டு மாதிரி பெரியார் சொல்றது அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்தி நீங்க நம்புறேன் நானு. ஆனா அதிமுக அந்த மாதிரி இல்லை. அதிமுக நான் எந்த வழியில வந்தேனோ அந்த வழியில் இறைவனை வணங்குவேன், என்னுடைய உரிமை, நான் வழிபடுவேன், என்னுடைய உரிமை. இந்த உரிமையை மறைப்பதில்லை, ஏமாற்றுவதில்லை, வெளிப்படையாக செய்வதுதான் அதிமுக தலைமை. எல்லாமே தலைமை நாட்டிய தலைமை அல்ல. திமுக நாட்டிய தலைமை. அவங்க தெரியாம பண்ணாங்க, தெரிஞ்சு பண்ணாங்க, மறைஞ்சு வராங்க, அதுதான் விஷயம். ஆனா இல்ல, பிள்ளையார் தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு சொன்னது யார்? அண்ணா சொன்னாருங்க. ஆனால் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், தேங்காயும் உடைப்போம். அண்ணா அதிமுக உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? வெளிப்படையா சொல்றேன். இந்துக்களுக்கு எப்படியோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படியோ, இஸ்லாமியருக்கு எப்படியோ 3 பேரும் இறைவன் இருக்கிறார் என்று நம்பக்கூடியவர்கள், அந்த நம்பிக்கை நொழியிலே வாழ்கிறவர்கள். இதற்கு அதிமுக தடை சொல்லாது, குறுக்கே நிற்காது. அவர்கள் வழியிலே அவர்கள் இறைவனை நம்புகிறார்கள். அவர்கள் மார்க்கம் அவர்கள் சொந்தம். இப்ப நாளைக்கு ஏற்கனவே திரு எஸ்.பி. வேலுமணி கோயம்புத்தூர்ல கிறிஸ்துவ மாநாடு நடத்தினாருங்க சென்ற ஆண்டு. ஐயா எடப்பாடி கலந்து விட்டாரு. அதே மாதிரி எஸ்டி மாநாடு நடத்தினாங்க, முஸ்லீம் மாநாடு கலந்து எடப்பாடி கலந்துட்டாரு. இப்ப இந்துக்கள் மாநாடு நடத்துறாங்க. இது எல்லோரும் வழிபாட்டு உரிமைக்காக அவரவர் வழியில நடத்துவாங்க. அவரவர் இந்துக்கள்னா ஒரு மாதிரி தீர்மானம் போடுவாங்க, இஸ்லாமியர் போடுவாங்க, கிறிஸ்துவர் போடுவாங்க. இது எல்லோரும் தீர்மானத்தை எல்லாம் அந்த கலந்துக்கிற எல்லோரும் அப்படியே ஏற்பதாக அர்த்தமாகுங்களா? அர்த்தம் சொல்லி நான் பல சொல்றேன். இதே திரு ஸ்டாலின் என்ன கலந்து நிறைய சொல்றேன். 9/9/1967 பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது காரைக்குடியில் நடந்த இந்து அபிமானிகள் மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்டு இப்படி பேசியிருக்காரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிபாட்டு உரிமை இருக்கிற போது அதை தடை செய்கிற வகையில ஒரு சாராரை மட்டுமே பேசிக்கொண்டு இவர்கள் ஓட்டு வங்கியை ஒன்றை நிலைநிறுத்த பார்க்கிறாங்க. இதுதான் இங்க அரசியல் வருது ஒழிய எங்க அரசியல் வருது? எங்க அரசியல் அதிமுக பண்ணி இருக்குது? இல்ல பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததும் அதிமுக என்ன சொல்லுச்சு? சிறுபான்மையினர் ஓட்டின்னு எங்களுக்கு வந்துரும் சொல்லலையா? அப்ப அது ஓட்டு சார். இதுல திரும்ப எந்த இடத்தை எடப்பாடி சொன்னு சொல்லுங்களா? அதிமுக தலைமை இந்த மாதிரி சிறுபான்மை ஓட்டுக்காக வெளியே சொன்னாங்களா? இல்ல சார், வந்ததுக்கு அப்புறம் நீங்களா கற்பிக்கூடாதுங்க. திமுக கற்பிக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க பேசிக்கூடாது. இது அதிமுக அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னது அன்றைக்கு அண்ணா குறித்து அண்ணாமலை பேசினாங்க வருத்தம், அம்மா குறித்து பேசினாங்க வருத்தம். அன்றைக்கு அண்ணா பற்றி பேசிய போது ஏன் அமைதியா போறாங்க? அண்ணா உருவாக்கி இயக்கம் அமைதியா போச்சு. அண்ணா உருவாக்கி இயக்கம் வேண்டி கருணாநிதி இயக்கம் மாறி போச்சு, அது மௌனியா தாங்க. இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க விரும்புகிறார்கள். நான் சொல்றேன், நிச்சயமாக உடையாது. எந்த நாடகம் போட்டாலும் அதிமுக பாஜக அணி வலுவாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது சார், நீங்க கேள்வி கேட்கல. நீங்க நிறைய விஷயங்களை சொல்லி இதனால் வரையில் மக்களை ஏமாற்றி நாடகமாட்ட திமுக மீண்டும் போடுது. சென்னிமலை என்னாச்சு, சிவன்மலை என்னாச்சு, பழனி ஏங்க சார்? சென்னிமலை எங்க ஊருக்கு அருகாமல் உள்ளதா? என்ன நடந்து உங்களுக்கு தெரியுமா? யார் சொல்லி விட்டா? திரு அப்பாவு சட்டப்பேரவை தலைவராக அப்பாவு பழைய வீடு எடுத்து பாருங்க. என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் மத கலவரம், சாதி கலவரம் அதிகமாக உருவாக காரணமே திரு கருணாநிதி காட்டுமா? அப்ப அன்றைய பேச்சு என்ன சொல்றீங்க? அன்றைக்கே திரு ராமகோபாலன் இல்ல, அப்ப அவர் திமுக இல்ல சார். நீங்க அப்படிலாம் பேசினா ஒவ்வொரு தலைவர்களும் முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு பேசணும். அப்படிதான் சொல்ல வர்றேன் சார். அதான் சொல்ல வர்றேன். ராமகோபாலன் அவர்கள் ராமகோபாலன் ஒரு பிராமணர், அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமணர், 2 பேரும் ஒன்றாக இருந்தாங்களா? அந்த பிராமண பணியா பேசினாரு. அவ யாரு திராவிடத்தை காப்பாத்தினாங்க?
போலி திராவிடம் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அந்த தொகுப்பு வெளியிடுகிறது. உங்களுடைய பேஸே என்ன சார்? உங்களுடைய கட்சியினுடைய பேரு அண்ணாவும் இருக்கிறது, திராவிடம் இருக்கிறது, ரெண்டுக்குமே ஆபத்தை விளைவிப்போன்னு அந்த மாநாடு சொல்லுகிறது. அங்க போயிட்டீங்களேன்னு கேக்குறாங்க சார். கார்கே சார், தமிழ்நாட்டில் திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்ன இயக்கங்கள் ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. திராவிட மாயை ஆரிய மாயை, ஆரிய மாயை என்று அண்ணா சொன்ன போது திராவிட மாயை என்று ஐயா ராமமூர்த்தி சொன்னார், கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர். அவர் சொன்னார், இன்னைக்கு நூல் இருக்கிறது. பாஜக சொல்றாங்க சார். சார் பாஜக சொல்லுச்சு, மறுபடியும் அந்த பாஜக 99ல இதே திமுக கூட்டி வச்சது. ஏன் கூட்டி வச்சீங்க நீங்க? இப்ப நீங்க கொள்கையோடு இணைந்து கூட்டி வச்சீங்களா இல்ல வேற காரணமா? அதே காரணம் அதிமுக பொருந்துங்க. நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்க, வாழ்நாள் முழுவதும் கொள்கையோடு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பிஜேபியோடு நீங்க கூட்டு வைத்திருக்க கூடாது. கூட்டு வைத்து 99 மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று அமைச்சர் இடம் மட்டுமல்ல, 2001 சட்டமன்ற இடம் பெற்று ஹெச் ராஜா உட்பட 4 பேர் அவைக்குள் செல்வதற்கும் திமுக காரணம் இருந்தா இல்லையா? அப்ப என்ன கொள்கை மாத்தினீங்க? அப்போ உங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி எவ்வளவு ரத்தமா அல்ல மாத்தி நானு. அதாவது சார், இது முழுக்க முழுக்க திமுகவின் அரசியல் மோசடி. இந்த மோசடியை கண்டு அதிமுக அஞ்சு எல்லாம் ஒதுங்காது. நான் தெளிவா சொல்றேன், பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு திமுக அச்சம் வந்துருச்சுங்க. நீங்க விலகி போங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையாளர் பேசிக்கிறீங்க, ஊதி பெருசாக்கி இந்த கூட்டணி உடைக்க பாக்குறீங்க. அதாவது திமுக செய்துங்க. திரு மணிகண்டனுக்கே பேசும்போது அவருக்கே வந்து நம்ம இப்படி வந்து இத வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கோமேன்னு தோணுது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நிமிஷம் சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க. நீங்க சப்போர்ட் பண்றீங்க இருங்க. 100 பேர் தயார் பண்ணி பத்திரிகை போறீங்க, முட்டு இல்ல வாங்குற காசுக்கு மேல போறாங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்ப நான் சொன்னதா இல்ல போர்வில ஒவ்வொரு தயார் பண்ணி திமுக அனுப்பி யார் அவங்க? இல்ல அந்த வார்த்தையை திரும்ப பெற்றாரு. நீங்க சப்போர்ட் பண்றீங்க. என்ன பேச அனுமதிங்க. இப்ப நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு கேட்கல. நீங்க என்ன பேச அனுபவிங்க. அதாவது திமுகவும் கடவுள் மறுப்பு கட்சி அல்ல. நீங்க வந்து எந்த கோணத்தில் அதை பார்க்குறீங்க சொல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பிறகு எல்லா கடவுள்களும் ஒன்றுதான்ற ஒரு கொள்கை தான் திமுக ஒழிய திமுகவும் கடவுள் மறுப்பு கொள்கை அல்ல. அதே போல இன்னையோட பிரச்சனை என்னன்னா, இந்த திராவிட இயக்கத்தை அரசியல் பாதைக்கு கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கு இழிவுபடுத்தப்படுகிறார். அந்த இழிவுபடுத்தப்படும் போது அதை காரணமாக சொல்லித்தான் நீங்க பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீங்க. அண்மையில் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை அவமதித்து விட்டார்னு சொல்லிதான் வெளியே வந்தீங்க. இப்ப மறுபடியும் அண்ணா அவர்கள் நேரடியாக அவ்வளவு மாநாட்டில் காணொலி காட்சியில் அவமதிக்கப்படும் போது அதற்கு நீங்க பதில் சொல்லாம 25 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டணியை முறித்து கொண்ட பிஜேபியிலிருந்து நாங்க திமுக கூட்டணி வெளியே வந்து 25 ஆண்டு காலம் ஆச்சு. அதுக்கு முன்னால முதலில் கூட்டணி வச்சது ஜெயலலிதா அம்மையார். இப்ப நீங்க எங்களை பின்னாடி நீங்க கொண்டுட்டு போறது வந்து பிஜேபி எப்படி வந்து எடுத்த உடனே எப்படி பிஜேபி வந்து ஜவஹர்லால் நேருக்கும் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் கொண்டுட்டு போவாங்களோ அந்த மாதிரி நீங்க பின்னாடி போறீங்க. இன்னைக்கு யாருக்கு அவமானம்? இன்னைக்கு திராவிடத்தை அழிப்பன்னா யாருக்கு அவமானம்? இன்னைக்கு நம்மளுடைய நிறுவன தலைவர், நமக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவமதிக்கப்பட்டதற்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா இல்லையா? நீங்க இங்க மட்டும்தான் அண்ணா வந்தாரா? அண்ணாவின் பெயரில் அண்ணா உருவாக்கி அந்த கட்சியை அண்ணா விருது கடந்த காலத்தில் பலர் பேசிய போது ஏன் பயம் மௌனியா இருந்தீங்க? இது அண்ணா கட்சி இல்ல, கருணாநிதி கட்சி. இதுதான் அண்ணா திமுக. அண்ணா என்ன கண்ணாரு கனவு, அதை தாங்கி நடக்கிற கட்சி அண்ணா திமுக மட்டும்தான். நான் இன்றைக்கு சொல்றேன், அதிமுக ஒருபோதும் யார் இந்த தலைவர் வந்து பேசினாலும் ஒத்துக்கொள்ளாது. அவர்கள் மிக தெளிவாக பேசுவாங்க. அதிமுக அச்சப்படாது. நான் திரு சூர்யா அவர்கள்ட்ட அண்ணா அவர்களுடைய புகைப்படம், பெரியாருடைய புகைப்படம் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஆனா திராவிட கட்சியோடு இவர்களை அவங்களுடைய தலைவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த மேடையில் அவமதிக்கிறது என்றது எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருக்கும்?
இல்லை, அவமதிப்பு அப்படின்னு சொல்கிறதே வந்து திமுகவினுடைய நரேட்டிவ் தான். அது வந்து உண்மை கிடையாது. நான் அந்த வாசகங்கள் அதில் என்ன இடம் பெற்றிருக்கு, புகைப்படங்கள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது உண்மை. என்னைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கிலேருந்து முதல்வர் தொடர்ந்து ஒரு 7 நாள் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு புலம்பிட்டு இருந்தார். அந்த டியூட்டி வந்து அமைச்சர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ கணக்கு என்ன சொல்லுதுன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் 13 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். இது வந்து அரித்மெட்டிக் மட்டும். ஒருவேளை இப்போ அறிவித்த மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடெல்லாம் செஞ்சிருந்தா அந்த 13ன்றது 20 ஆயிருக்கலாம், 25 ஆயிருக்கலாம். இங்கே தான் இவர்களுடைய பயம் ஆரம்பிக்குது. அப்போது இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி நிலையானது இல்லை, இது தவறான கூட்டணி, இது தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் மட்டுமே இவர்களுடைய எண்ணம் இருக்கே தவிர மக்கள் இவர்கள் கையில் கொடுத்து ஆட்சி செய்வதற்கு நேரமில்லை, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நேரமில்லை. நான் என்ன கேட்குறேன், 2 அமைச்சர்களுக்கு இதுதான் வேலையா? இங்கே என்ன பேசினாங்க, அங்கே என்ன பேசினாங்கன்னு மக்கள் பிரச்சனை 1008 இருக்கு. அதை பற்றி என்னைக்காச்சும் பேசிக்கலாம். பற்றி பேசியிருந்தா அது வேற என்ன ஒரு 10 நிமிஷம் ஆளுக்கு பேசுறாங்க, ஒரு 5 நிமிஷம் என்ன விடுங்க. இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். மாநாடுல ஒரு வீடியோ வந்திருக்கு, அது வந்து அவதூறு பரப்பியிருக்கு, அவமானப்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்த வாக்கியத்தை அப்படியே நான் படிக்கிறேன். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. இதுதான் அந்த வாசகம். அந்த வாசகம் வரக்கூடிய வீடியோவில் ஈவே ராமசாமி அவர்கள் பிள்ளையாரை தூக்கி உடைக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இது வந்து அவமானமா, உண்மைகளை சொல்வதா? இப்போ ஈவே ராமசாமி அவர்கள் பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்தார் என்பது உண்மை. அதில் என்ன அவமானம் இருக்கு? உண்மையை அப்படியே காமிச்சிருக்கோம். இதில் ஈவே ராமசாமி அவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் உண்மையா இல்லையா? இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. இதுல என்ன அப்ஜெக்ஷனபிள் உங்களுக்கு? அந்த அமைப்பினுடைய 3 தலைவர்கள் ஒரு போட்டோ சிங்கம் வருது இல்ல, ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் வர, அதாவது கருணாநிதி அவர்கள், நடுவில் ஈவே ராமசாமி அவர்கள், அடுத்தது அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார்கள். அந்த படம் வரும்போது வரக்கூடிய வாக்கியத்தை படிக்கிறேன். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம். இப்போ அங்க இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களோ ஈவே ராமசாமி அவர்களோ அண்ணாதுரை அவர்களோ இதுல என்ன கொச்சப்படுத்திருக்கு? நாத்திக நரிகள் முன்னணி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல தனி மனித தாக்குதலோ கொச்சைப்படுத்துவதோ அவமானப்படுத்துவதோ இந்து முன்னணின்ற நிலைப்பாடு வந்ததற்கு காரணம் நாத்திகத்தை எதிர்த்து போராடுவதற்கு. இது நரிகள்னு சொல்வது அவ்வளோ கொச்சையான வார்த்தையா? எதிரிகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை பதம், அவ்வளவுதான். இது ஒண்ணு எடுத்துட்டு அண்ணாவை எதிரியாக வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தில் அண்ணாதுரை அவர்கள் எதிரி இல்ல, திராவிடம் போலி திராவிடம்னு சொல்லக்கூடியது எதிரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 மணி நேரம் நகர்ந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு 2 செகண்ட் வந்த ஒரு புகைப்படத்தினால உங்க தன்மானம் இழந்து போயிடுச்சுன்னா, இதற்கு முன்னாடி எவ்வளோ இடங்கள்ல தமிழக உரிமைகளையும் கொள்கைகளையும் எங்க ஈவே ராமசாமி அவர்கள் மீதே அவதூறு வழக்கு தொடர வேண்டும், தேச துரோக வழக்கு தொடர வேண்டும் சொன்னவர் தானே உங்க தலைவர் கருணாநிதி அவர்கள். அவர் இருந்த வரைக்கும் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இன்னைக்கு அவர் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? அதெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஒரு 2 செகண்ட் காணொலியில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னா, தமிழகத்தின் உரிமைகளை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் காவு கொடுக்கும்போது அந்த கோபம் வரலையே? ஜல்லிக்கட்டு வந்து அவ்வளோ மோசமான விளையாட்டுன்னு ஜெயராம் ரமேஷ் சொன்னும்போது ஒரு போராட்டமும் நீங்கள் பண்ணலையே? காவேரி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா மேலே யூபிஏ சர்க்கார், இங்கே திமுக சர்க்கார் இருக்கும்போது அது கெசட்டில் வெளியிடுவதற்கு கூட உங்களுக்கு திராணி வரவில்லையே? முல்லை பெரியார் உயரத்தை உயர்த்தணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதற்கு கருணாநிதி அவர்கள் இங்கேயும் ஆட்சி இருக்கு, அங்கேயும் ஆட்சி இருக்கு, நீங்க 40 MP இல்லைன்னா அந்த ஆட்சியை கவிழ்ந்து போகும்ன்ற சூழ்நிலை. அந்த நிலையில கூட அதிகாரம் தான் வேண்டும், பவர் தான் வேணும், அமைச்சர் தான் வேணும்னு தமிழக உரிமைகளை காவு கொடுத்தீர்களே, அப்பெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு? இப்போ இந்த 2 நிமிடத்தில் அப்படியே தமிழகத்தினுடைய மானம், அதிமுக மானம், திராவிட மானம் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. இது வந்து பிஜேபி நடத்திய மாநாடு கிடையாது, இந்து முன்னணி நடத்திய மாநாடு. இந்து முன்னணி சங் பரிவாரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலங்களில் பிஜேபிக்கு எதிராக நிறைய காணொலிகளை இந்து முன்னணி வெளியிட்டிருக்காங்க. பிஜேபியுடைய எங்களுடைய பாலிசிஸை பலமுறை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஐ கொண்டு வரணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடிய இயக்கம் இந்து முன்னணி. பிஜேபியே தப்பு செஞ்சாலும் இல்லை அவர்களுக்கு ஒத்துப்போகாத நிலைமை எடுத்தாலும் அதை எதிர்த்து களம் கண்ட
கண்ட இயக்கம் தான் இந்து முன்னணி. அந்த மாநாட்டில் வந்து பிஜேபி நிலைப்பாடு பெரியாரை விட்டுருங்க, அதுல நீங்க ஒரே கருத்துல இருக்கீங்க. அண்ணாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இல்ல திராவிடம்ன்ற ஒரு சொல்லால் பயன்படுத்தும் போது அதற்கு பயன்படுத்தக்கூடிய உருவங்கள் அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஈவே ராமசாமி அவர்களும் தான். வேற எப்படி திராவிடம்ன்ற ஒரு குறியீட்டை நீங்க இந்து முன்னணி வீடியோன்னு இல்ல திமுக ஒரு வீடியோ பண்ணாலும் திராவிடம்ன்றதை அடையாளப்படுத்துவதற்கு இவர்கள் 3 பேர் தானே இருக்காங்க. அப்படிதான வரலாற்று திராவிடத்தின் நீட்சி இல்லையா? அதுதான் சொல்றேன், அந்த வீடியோல அண்ணாதுரை அவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி தனிமனித தாக்குதல் பண்ற மாதிரி தவறா பேசுற மாதிரி ஏதாவது அது ஒரு பொது குறியீடு. இது இப்ப இல்ல, 20 வருடமா இந்த வீடியோ எல்லா இந்து முன்னணி கூட்டங்களிலும் நாங்க பிளே பண்ற ஒரு விஷயம் தான். இதை கொண்டு வந்து அதிமுகவோட பொறுத்து இதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும்னா இப்ப காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் எல்லாத்துலயும் உடன்பாடு இருக்கா? ஒன்னு கேட்கிறேன், பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அதற்கு காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்ததா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனே ஜெயராம் ரமேஷ் என்ன தெரியுமா சொன்னாரு, இது நாங்க யூபிஏ சர்க்கார்ல 2005-6 ஆரம்பிச்சது, இப்பதான் அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ திமுக இருந்தக்கூடிய அரசுல தான் இடபிள்யூஎஸ் கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்த்தீங்களா? இப்போ வந்து உரிமை கொண்டாடுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை, நான் இப்போ சொல்றேனே, விசிக 50 இடம் கேட்கிறாங்க, மதிமுக 12 இடம் கேட்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சண்முகம் 25 இடம் கேட்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணி பிரச்சனையை மற்றவங்க பேசிடக்கூடாதுன்றதுக்காக எதிர்முகாம்ல இல்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ற திமுகவுடைய நரித்தனமான யுத்தி தான் இது எல்லாமே. திரு பாவலன், உங்களுடைய கூட்டணியில பிரச்சனை இருக்கிறதாக, அதனால அதை மறைக்கிறதுக்கு எதிர் கூட்டணி மேல என்னடா கிடைக்கும் கல்லெறிஞ்சிட்டு இருக்கீங்க, அதுதான் ஒரு 2 செகண்ட் வீடியோ வச்சு ஒரு நாள் முழுவதும் ஒரு நேரேஷன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றார். வணக்கம் கார்கே. வணக்கம். திமுக தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் பெறக்கூடிய இந்த கூட்டணியில் எந்த விதமான களங்கமும் இல்லை. கூட்டணி ரொம்ப திடகாத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தேர்தலை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் 1 கோடி வாக்காளர்களை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் உறுப்பினர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட அதிமுகவை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்த காரணத்தினால் இந்து முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்துகின்ற அந்த வேளையில் அவர்கள் இதை வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்றால் அந்த கட்சியை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான் நாம் பொறுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதிமுகவின் கொடியில் பேரறிஞர் அண்ணா விரல் நீட்டி கொண்டிருக்கின்றார். பேரறிஞர் அன்னார் எப்படிப்பட்டவர் என்று தமிழக மக்களும் சரி, அன்றைக்கு டெல்லி ஆண்ட தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் இழிவுபடுத்தும் போது இவர்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது? இங்கே பேசிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொன்னாரு, கடந்த கால நிகழ்ச்சியை வந்து தொகுத்து 2 நிமிஷம் வீடியோவை வெளியிட்டாங்களாம். ஏன் கடந்த காலத்துல திமுக அதிமுக அந்த 2 கட்சியும் சேர்ந்து இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமா கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை கொடுத்து மருத்துவமனைகளை உருவாக்கி வளர்த்தெடுத்திருக்காங்கல்ல. இந்து முன்னணி மாநாட்டில் தமிழ்நாடு வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மருத்துவ கட்டமைப்பு வசதியிலும் முதன்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வீடியோ போட முடியுமா? பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி எப்படி ஒரு மாநில அரசுடைய சாதனையை போடுவாங்க? சரி, ஆன்மீக மாநாடு ஏன் அரசியல் பேசுற? உச்ச நீதிமன்றம் என்ன 52 கட்டளைகளை பிறப்பித்தது. அந்த மாநாட்டில் உங்களுடைய தேவை என்ன? இப்ப நான் கேட்கிறேன், முருக பக்தர்கள் சங்கத்தின் சார்பா, முருக பக்தர்கள் பேரவின் சார்பில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. முழுக்க முழுக்க இந்து முன்னணிக்கு ஒரு அஜெண்டா, பாரதிய ஜனதாவில் கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. அது இந்து முன்னணியை வச்சு பாரதிய ஜனதா கூட்டு சேர்ந்து சங்க பரிவார முன்னணியில் இருக்கவங்க முருக பக்தர்கள் இல்லையா சார்? சார், இந்து முன்னணியில் இருக்கவங்க முருக பக்தர் இல்லையா சார்? பாஜக இருக்கவங்க முருக பக்தர் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, கட்சியில இருந்துட்டா பக்தர் எல்லாம் எல்லார் வீட்லயும் முருக பக்தர்கள் இருக்காங்க. எல்லார் வீட்லயும், அதாவது தமிழ்நாட்டில் சிவபக்தர்களை விட பெருமாள் பக்தர்களை விட முருக பக்தர்கள் தான் அதிகம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் முருக வழிபாடு இருக்கிறது, அறுபடை வீடு இருக்கிறது.
குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் என்று முருகன் வந்து அறியப்படுகின்றார். அப்படிப்பட்ட முருக வழிபாடு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும்போது இது காலங்காலமா தொன்று தொட்டு வருகிற எந்த முருக பக்தரை வந்து கோயிலுக்குள்ள வராத, காவடி எடுக்காத, அளவு கொடுத்தாதன்னு சொல்லி யாராவது தடுத்து நிறுத்தினாங்களா? முருக பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது? எந்த முருக பக்தரா வந்து அரசாங்கத்தோட கோரிக்கை வச்சாங்களா? இல்ல இந்த பாத யாத்திரை போகக்கூடாது தடுத்தாங்களா? என்ன எதுக்காக இந்த முருக பக்தர் மாநாடு? சார், யாராவது முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? இல்லை சார். 2026 தேர்தல் வருகிறது. இல்ல சார், குமரனுக்கு நடத்துறாங்க. தேர்தலுக்காக என்னது? குன்றம் காக்க குமரன் காக்க ரெண்டுக்குமே ஆபத்து அப்படின்னு தான் இந்த மாநாடு நடத்தினாங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஏராளமான குன்றுகள் வந்து சமண குன்றுகளா இருக்குது. சமணத்துறவிகள் வந்து வாழ்ந்த இந்த மண், ஏராளமான சமணத்துறவிகள் தங்கி இந்த மக்களுக்காக வேத மத கருத்துக்களை எதிர்த்து ஒரு மாபெரும் புரட்சி செய்த சமணத்துறவிகள் வாழ்ந்த மண் இங்க ஏராளமான மண் இருக்கிறது. அந்த குன்றுகள் இருக்கிறது. குன்றுதோறு குமரன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முருகனுக்கு அறுபடை வீடு, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அதற்கான இடம் கொடுத்திருக்கு. கந்த புராணம் வந்து அதை வலியுறுத்துது. ஏராளமான பக்தி பாடல்கள் இலக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முருக பக்தருடைய அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். எல்லா குன்றுகளும் வந்து முருகனுக்கு சொந்தம் சொல்றது அது தவறானது. அப்படி பார்த்தா ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த தமிழ்நாடா இருந்த திருப்பதி மலையை வந்து முருகன் கோயிலா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அது குன்று தானே, திருப்பதி மலை குன்று தானே. அதை முருகனை வந்து முருகன் கோயில் அங்க போய் நெல்லையில முருகனை கோயில் கட்டுவீங்க, முருகனுக்கு அது முருகனுக்கு சொந்தமான இடம் நீங்க கிளைம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ண முடியாது. இந்தியா முழுவதும் சமணத்துறைகள் வாழ்ந்ததற்கான குன்றுகள் ஏராளமா அடையாளம். இன்னைக்கு மதுரையில வந்து நாகமலை புதுக்கோட்டையில சமண குகை இருக்கு. அங்க இருக்க ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய வந்து சமணர் மலை தான். அது ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய அந்த மலை குன்று வந்து சமணர் மலை தான். அரிட்டாபட்டியில் இருக்கு. இப்படி ஏராளமான இடங்கள் வந்து சமணத்துறவிகள் பௌத்த சமய கோட்பாடுகளை வளர்த்தெடுத்து பக்குவப்படுத்தப்பட்ட மண் தான் தமிழ்நாடு மண். அதனால வந்து இவங்க தீர்மானம் போட்டது, ஆட்களை திரட்டினது முழுக்க அரசியலுக்காக. தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த திமுகக்கு எதிராக இவங்க பாரதிய ஜனதா வளர்த்தெடுக்கணும். அப்படியா எதுக்கு வடநாட்டில இருந்து ஆளை கூட்டு வரீங்க? ஆந்திராவில இருந்து ஆளை கூட்டு வரீங்க? முருக பக்தர் மாநாட்டுக்கு ஆந்திராவில இருந்து ஆட்களையா இறக்குமதி பண்றீங்க? வடநாட்டுல இருந்து நீங்க தானே திராவிடம் சொல்றீங்க. எல்லாம் திராவிடம் எல்லாம் ஒண்ணுதானே. உங்க பாணியில திராவிடம் தான் கூட்டி வரீங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படியா? ஆந்திரா வடநாடு ஆந்திரால எதுக்கு விசிக கட்சி நடத்துறீங்க? சூர்யா அவர்களே ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. முருகன் வந்து கடவுளா தெய்வமா? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. முருகன் கடவுளா தெய்வமா விளக்கம் சொல்லுங்க. அது நம்புறவங்க பேசிக்க போறாங்க. ஆந்திரால வச்சிருக்கீங்க. ரெண்டு ஒண்ணும் கிடையாது. நான் விளக்கம் சொல்றேன். கூப்பிட்டு வர கூடாதுன்னா ஆந்திரால சொல்றேன். விசிகால கலச்சிருங்க. நான் விளக்கம் சொல்றேன். முருகனுக்கு விளையாடுறீங்கல்ல, முருகனுக்கு விளையாடுறீங்கல்ல, அறுபடை வீடு தமிழ்நாட்டுல இருக்கு. முருகன் வந்து கடவுளா தெய்வமா சொல்லுங்க. ஓகே ஓகே, இது வந்து ஆன்மீக சொற்பொழிவு மாதிரியான அந்த விவகாரங்கள்ல இதற்கான விடையை நம்ம தேடலாம். இங்க வந்து அரசியல் சார்ந்து இந்த விஷயங்கள் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் அப்படின்னு நேற்று அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்ந்து துரோகத்தை அதிமுக இழைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு முற்றுப்புள்ளி தரும் இந்த தேர்தல்ன்றாங்க. முருகன் மாநாட்டில் அண்ணா சர்ச்சை அதிமுகவுக்கு நெருக்கடியா? திரு கருணா, சுயமரியாதை கொள்கையை நாங்கள் எப்பவுமே விட்டு தந்ததில்லை அப்படின்னு திரு வேலுமணி அவர்கள் சொல்றார். இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு சிண்டு முடிகிறார் ஆர்எஸ் பாரதி அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்களே நேற்று வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இதில் போய் இன்னைக்கு போய் கலந்துட்டு ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துக்கு அவரும் அவருடைய சகோதரர்களும் நினைவு பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து முழுக்க நனைஞ்சாச்சு. இதுக்கு மேலே முக்காடு தேவையில்லைன்னு அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இங்கே பேசும்போது கூட நண்பர் சூர்யா வந்து ஈவே ராமசாமி என்று ஒரு 11 முறை சொன்னார், அண்ணாதுரை என்று ஒரு 9 முறை சொன்னார். அவர் எனக்கு சித்தாந்த எதிரி. அதனால் அவர் வந்து எங்களுடைய தந்தை பெரியாரை ஈவே ராமசாமி என்று பெயர் சொல்வதோ, அண்ணாவை பேரறிஞர் அண்ணாவை அண்ணாதுரை என்று பெயர் சொல்வதோ அது அவருடைய சித்தாந்தம்.
ஏன் கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ எங்கள் தலைவர்களை தந்தை பெரியார் என்று தான் அழைக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா என்று தான் அழைக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் எங்களைப் போலவே அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்போ அந்த மாநாடு முழுக்க தம்பி சூர்யா பேசுனது போல் எல்லாமே ஈவே ராமசாமி தான் பேசுனாங்களோ ஒழிய வேறு எதுவும் பேசலை. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு பொங்கலூர் மணிகண்டன் வந்து அநேகமாக பேசும்போது தம்பி சூர்யா சொன்னதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாரோ என்னமோ தெரியல. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, அங்கே பேசப்பட்ட பேச்சு, இப்போ ஆர்எஸ் பாரதி அண்ணன் பேசுனதுக்கும் இந்த பேச்சுக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அண்ணாமலை அவர்கள் பேசுறது லைவ் காணொலியில எல்லாரும் பார்க்குறாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர் பேசியது முக்கியமான ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, ஒருவர் கூட மதம் மாற அனுமதிக்கக்கூடாது. இது வந்து ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22 ஆர்டிகல் 22 guarantees all persons of freedom of conscience and the right to preach, practice and propagate any religion of his choice. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எந்த மதத்தை ஒன்றாலும் பின்பற்றவோ பரப்பவோ உரிமை இருக்குது. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தர உரிமை. நீங்கள் போய் யாரையும் மதம் மாறக்கூடாது, மதம் மாற அனுமதிக்க கூடாதுன்னா ஒருத்தர் தன் விருப்பத்தில் மதம் மாறுறது நீங்கள் எப்படி என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் உலக அளவில் இங்கே அதிகமாகிடுச்சு, கிறிஸ்துவர்கள் பாப்புலேஷன் உலக அளவில் 12 கோடி அதிகமாகிடுச்சுன்னு அந்த மாநாட்டில் உலக அளவில் இருக்கக்கூடிய ரிலீஜன் பாப்புலேஷன்லாம் சொல்கிறார். நான் கேட்குறேன், இந்தியாவில் என்ன ஆச்சு? இந்தியாவில் 50 ஆண்டுகளில் இஸ்லாமியர் பாப்புலேஷன் வந்து அப்படி கோடிக்கணக்கில் அதிகமாகிடுச்சா? கிறிஸ்தவர்கள் மதம் மாறுறாங்க, இதை கொடுத்துட்டு மதம் மாற்றிடுறீங்க, அதை கொடுத்துட்டு மதம் மாற்றிடுறீங்கன்னு தொடர்ந்து இவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த மதத்தின் மீது, அந்த மதத்தில் இது பண்ணுறவங்க மீது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொள்ளுங்கள. கிறிஸ்தவருடைய பர்சன்டேஜ் டோட்டல் பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கா? இல்லை. அதே பாப்புலேஷன், அதே 4%, 6% தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது வழியே ஒரு இடத்துல கூட மாறலை. அடுத்தது, இந்த பணம் இருக்கவனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரின்னு ஒரு கோவில்கள் ஒரு விமர்சனம் சொன்னார். பக்கத்தில் வந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன்குமார் இருந்தார், பவன் கல்யாண் இருந்தார். திருப்பதியில் எத்தனை பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய தரிசனம்னு தெரியும். ஒரு கோவிலில், திருப்பதி கோவிலில் நீங்கள் வந்து எத்தனை விஷயங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் கட்டணம் வாங்குறீங்கன்றது தெரியும், அது அண்ணாமலைக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாடு அறநிலையத்துறை கோவில்களில் எல்லா கட்டணங்களும் இலவச கட்டணம் இருக்கிறது, முழு நேர உணவுகள் போடப்படுது, இலவசமாக பிரசாதம் தரப்போகிறது, எல்லாத்தையும் வர 50 ரூபாய் தரிசன கட்டணம் வச்சுருக்காங்க. இதுதான். இது கூட வேணான்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி அதை எடுக்கணும்னா அதை எடுக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ப்ரொவைடட் அது வந்து பக்தர்களுக்கு போய் அது நல்ல பயனாக இருந்தா. அதனால அதுவும் இல்லை. இந்த மதத்தை பற்றி ஏன் இங்கே பேசுகிறாங்க? மதம் மாறுறதை பற்றி பேசுறாங்க. இந்த மதம் மாறுதுன்ற குற்றச்சாட்டை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? கட்டாய மதமாற்றம்னு ஒன்று இருந்துச்சு, அதை எதிர்த்து தான் சார் கட்டாய. நான் சொல்றேன், மைக்கேல் பட்டி லாவண்யான்னு ஒரு பெண்ணு, சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப பாஜக தலைவராக இருந்தார். அவர் தான் இதை மிகப்பெரிய அளவில் பெருசாக்கினாரு. மதம் மாற்றப்பட்ட அந்த ஸ்கூல் மதம் மாற்ற கட்டாயப்படுத்தினால்தான் சிபிஐக்கு விசாரணைக்கு போச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா டேக் போட்டு எல்லாரும் அதில் விமர்சனம் பண்ணீங்க. இன்னைக்கு சிபிஐ வந்து அது அந்த சித்தியோட கொடுமை தான் ஒழிய மதம் மாற்ற ஆங்கிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே என்னென்னலாம் நீங்கள் இதில் சொன்னீங்களோ, திருநெல்வேலியில் ஒரு பையன் என் பூணூல் அறுத்துட்டான்னு சொல்கிறான். திருநெல்வேலியில் ஒரு பையன் மிகப்பெரிய பரபரப்பாச்சு ஊடகங்கள் எல்லாம். ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அந்த பையன் வீட்டுக்கு போய் உட்காந்து பார்க்குறாரு, கேட்குறாரு. ஆனால் அந்த பையன் விசாரணையில் என்னாச்சு? அவன் சொன்னான், இந்த இடத்துல தான் அறுத்தான், இந்த இடத்துல தான் பண்ணாங்க, 2 பேர் வந்தாங்க, என்னை மிரட்டினாங்க, அறுத்தாங்க இந்த நேரத்தில்னு சொல்கிறாங்க. காவல்துறை முழுமையாக விசாரிக்கிறது. அந்த நேரத்தில் எல்லா சிசிடிவி கவரேஜும் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் தனியாக நடந்து போகிறான், யாருமே கிட்ட கூட வரல. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், மதம் மாற்ற குறித்து சொல்லக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள் எல்லாமே போலி, தவறு தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல இல்ல சில மிஷனரிஸ்ல நீங்க எவ்வளவு பேரை புதிதா கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். ஏங்க, மதம் மாற்றுவது இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு அப்படின்றதெல்லாம் நான் தான் சொல்றேனே. இப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? மதம் மாற்ற கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்லையா? உரிமை இருக்கா? அவர்களுக்கு மிஷனரிகளுக்கு என் மதத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது.
அந்த உரிமை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த பவுண்டரிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை என்னை கட்டாயமா மதம் மாத்திட்டாங்க, நான் நடந்து போயிட்டு இருந்தேன், என்னை தூக்கிட்டு போய் என்னை வந்து சிலுவை போட்டாங்க, என் தலையில குல்லா போட்டாங்கன்னு யாராவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுங்க, அவங்கள கைது பண்ணுங்க, சட்டப்படி அதுவும் அது செய்யுங்க. அதை தவிர்த்துட்டு இந்த மதம் மாறுபவர்கள் எல்லாம் தன் விருப்பத்தோடு அவர்கள் மதம் மாறுபவர்கள் எல்லாரையும் வந்து குற்றவாளியாக்குவது. நம்ம முதலில் நம்ம மதத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். நான் ஒரு இந்து, என் மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருத்தர் ஏன் போறாங்கன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்க மாட்டேன். ஏன் நம்ம மதத்துல என்ன குறை, எதனால என்ன, ஏன் அது நம்மளால அகாமடேட் பண்ண முடியல, நம்ம மதத்துல என்ன அவர்கள் அழுத்தம் இருக்குன்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி ப்ரோஆக்டிவா யோசிக்கிறதுங்க யாரும் இல்லை. திரு சூர்யா, இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது எல்லாமே மத வெறுப்பு, கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுதான் பல குறியீடுகளை அவர் சொல்றாங்க. இல்லை, மத வெறுப்புனா நடக்கக்கூடிய உண்மைகளை பேசினா மத வெறுப்புனா சொல்ல முடியாது. இப்போ இவர் பேசினார், சென்னிமலையில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். சென்னிமலை 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். செப்டம்பர் 26, 2023 ஜோசப் அப்படின்ற ஒரு பாதிரியார் சென்னிமலை உச்சியில் ஜபக்கூட்டத்தை ஒன்று நடத்தி இந்த மலையினுடைய பெயரை இயேசு மலை என்று பெயர் மாற்ற வேண்டும்னு மதவிரோத மத துஷ்பிரயோக கருத்துக்களை சொல்கிறாரு இந்துக்களுக்கு எதிராக. 13 அக்டோபர் 2023 இந்து முன்னணி சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பெயர் மாற்ற சதியை வந்து முறியடிக்க வேணும்னு சொல்கிறாங்க. 18 அக்டோபர் 2023 தான் அந்த ஜோசப் அப்படின்ற பாதிரியாரை திமுக அரசு கைது செய்கிறது. அதற்கப்புறமா ஆர்ச் பிஷப் ஆஃப் த ஆங்கிலிக்கன் டயோசே அவர் மன்னிப்பு கோருகிறார். இந்த ஜோசப் என்கிற பாதிரியார் பேசியது தவறு, அது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானதுன்னு சர்ச்சே வந்து அப்பாலஜி கொடுக்குறாங்க. இப்போது இந்து முன்னணி மட்டும் அங்கே உள்ள வந்து போராட்டம் செய்யாமல் இருந்தால் திமுக அது அப்படியே அந்த விஷயத்தை கடந்து போயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம். கந்தூரி அங்கே வெட்டக்கூடாதுன்னு சொன்னது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்தையும் வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரும். ஆனால் அதுக்குள்ளே இந்து முன்னணியை கொண்டு வந்து இவங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தமிழக அரசு தமிழக இந்து அறநிலையத்தை ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது, திமுக வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. இதில் இந்து முன்னணிக்கு பிரச்சனையே கிடையாது, ரோலே கிடையாது. ஆனால் அந்த தமிழக அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை திமுக என்கிற கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாட வெட்கப்பட்டு இந்து முன்னணி மீது அந்த பழியை போடுகிறது. அப்போது இந்துக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்தால் வாக்கு வங்கியை தாஜா செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால இந்துக்களுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதை திமுக காலம் கொட்டு செய்து வருகிறது அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக தான் சமீபத்தில் திமுக அமைச்சர்கள் பேசுவது. பொன்முனி என்ன பேசினார், எதுக்காக அவர் அமைச்சர்லேருந்து தூக்கினீங்க, எவ்வளோ கொச்சையாக பேசினார். இதுவே வேறு யாராச்சும் எங்கள் கட்சியில் மற்ற மதத்தை பற்றி பேசியிருந்தா இந்நேரம் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சு உள்ளே போட்டிருப்பீங்களே அல்ல. அப்போ பொன்முடிக்கு மட்டும் இந்து மதத்தை பின்பற்றுவதே அவ்வளோ கொச்சையாக நீக்கியிருக்காங்கல்ல, அது பிரச்சனை இல்லைங்க. அமைச்சர் பதவி நீங்கள் நிற்காங்க, சட்டத்தின்படி அவருக்கு எந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, நீதிமன்றம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தானே நீங்கள் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணுறீங்க. அப்போ பொன்முடிக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டமா? உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார், சிவசங்கர் என்ன பேசினார், 2 நாட்களுக்கு முன்னாடி கோவிச்செல்லியன் என்ன பேசினார், இது ராமாயணம் போல கட்டுக்கதை அல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல ராமாயணம் போல கட்டுக்கதை. அப்ப நீங்க எச்ராஜா அவர்கள் பேசியிருந்தா வழக்கு போடுங்க, கைது செய்யுங்க, அது நீங்க ஏன் செய்யாம இருக்கீங்க? அப்போ திமுகவினர் இந்து மதத்திற்கு இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, நாங்க வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. திமுக என்பது இந்து விரோத கட்சி, இந்து மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்சின்றதுக்காக 1000 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆராசா பேசின பேச்சிலிருந்து எல்லா பேச்சும் சொல்ல முடியும். மக்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லைன்னு சொல்லல. இப்போ அது சரிந்ததுனால தான் திமுக புது பரிணாமத்துக்கு வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளில் கருணாநிதி ஐயா 1967 முதல்வர் ஆனதுலேருந்து திமுக மேடைகளில் என்னைக்காச்சும் முருகனுடைய வேல் பரிசாக கொடுத்தது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் வேலை திமுகவினர் வெளிப்படையாக பரிசாக கொடுக்கிறார்கள் என்றால் அது பிஜேபியினுடைய வளர்ச்சியும் பிஜேபியினுடைய தாக்கம் தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? அதே போல இவங்க சொல்றாங்களே 90% எங்க கட்சியில் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ரகுபதி அவர்கள் ராமாயணத்தில் ராமரை போல ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முழு விளக்க உரை கொடுத்தார் இல்லையா? அப்போ இந்து வாக்கு வங்கி என்ற ஒன்று தமிழகத்தில் உருவாகிவிட்டது. அதை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால இவங்க இந்து மத விரோதம் வந்து குறைந்து அவர்களை இந்துக்களாக அடையாளப்படுத்த திமுக தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பொங்கலூர் மணிகண்டன், பாசிச பாஜகவுக்கு அதிமுக துணை போயிருக்கிறது. எதிரிகளை விட துரோகிகள் யார் அப்படின்னு இந்த மாநாடு அடையாளப்படுத்தி இருக்கிறது. துரோகத்துக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்க இந்த தேர்தலில் அப்படின்றாங்க ஆர். பாரதி. இல்ல, அது வந்துங்க அச்சத்தின் வெளிப்பாடுதான். இப்ப இவ்வளவு எளிமையாக இந்த செயல் நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் அமைதியா இருந்து
நீங்க மிகப்பெரிய வெற்றி பெறலாமே. சகோதரர் எஸ்.ஜே. சூர்யா மிக அழகா பொறுமையா அர்த்தமா சொன்னார். அதாவது இந்த கூட்டணி குறித்தான அச்சத்தை திமுக தொடர்ந்து வெளிப்படுது. ஏன் சேர்ந்தீங்க? ஏன் நாங்க சேர்ந்தோம் சார், அப்படித்தான் சேருவோம், எங்க முடிவு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்து என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கருணா அவர்கள், அவர் மீது மிகுந்த மதிப்புண்டு. அதாவது அவர் சொன்ன ஒரு விஷயம், கோவையில் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு குறித்து சொன்னார். அது RSS நிகழ்ச்சி அல்ல, கோவையில் இருக்கிற கொங்கு மண்டலத்தினுடைய பிரதான ஒரு ஆதீனம் அது. அதாவது பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளுடைய 100ஆண்டு விழா அது. அந்த விழாவுக்கு நான் உட்பட எல்லாருமே வாடிக்கையா போற செய்யாது. அந்த அதாவது ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான நிகழ்வுகள கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எல்லா தரப்பு மக்களும், சாதி கிடையாதுங்க, ஏன் மதம் இல்லாம வந்து கலந்துக்குவாங்க. அந்த நிகழ்ச்சியில சென்று கலந்து கொண்டதை வைத்துக் கொண்டு RSS நிகழ்ச்சி கலந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கட்டிக்கதை. என்னன்னா ஒரே ஒரு விளக்கம் திரு மணிகண்டனுக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன். அவர் சொன்னது உண்மைதான். பேரூர் ஆதீனத்தின் 100ஆண்டு விழா தான். முந்தா நாள் பேரூர் ஆதீனம் இது குறித்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆதீனம் பிரஸ் மீட் கொடுக்கும்போது தெளிவா சொல்றாரு, இது ஆதீனத்தின் 100ஆண்டு விழா மட்டுமல்ல, RSS-இன் 100ஆண்டு விழாவும். ஆகவே இந்த இரண்டையும் சேர்த்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை கொண்டாடும் விதமாக திரு மோகன் பகவத் வராரு, பிரஸ் மீட் தராங்க. ஆகவே அது RSS 100ஆண்டு விழா தான். அதை நீங்க எந்த பார்வையிலும் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த பார்வையில பார்க்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, நீங்க அப்படியே பார்க்கலாம். இல்ல அண்ணன் கருணாநிதி சொல்றேன். அதாவது அந்த மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பின்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த பிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த RSS போட்டிருந்தது. ஆனால் இவர்களுக்கு அழைப்பு என்பது இப்ப நானும் போயிட்டேன். அதாவது உண்மையை சொன்னா பேரூர் சாந்தலிங்க ராமசாமியில அந்த மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நீங்க நடத்திய பழனியில முருகன் மாநாடு உட்பட முதலமைச்சர் நடத்திய பல நிகழ்ச்சி இல்ல, அங்கிருந்து மருதாசாமி எல்லாமே வந்து பங்குட்டாரு. அதாவது எல்லா நிகழ்ச்சி எல்லாம் பாகுபாடு இல்லாம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மகாதிபதி. அதுல வந்து எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டதுக்கும் நீங்க குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இரண்டும் ஒரு சேர வச்சாங்கன்னா அது அவங்களா குறிப்பு, இதுல எந்த குற்றமும் இல்லை. அடுத்து நீங்க சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்துக்கு, அதாவது அதிமுக எந்த துரோகத்துக்கும் ஆள வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக மிக தெளிவா இருக்குங்க. தன்னுடைய கொள்கையை நேர்த்து போகிற வகையில் அதிமுக என்றைக்கும் செயல்பட்டதே கிடையாது. அதிமுக கடந்த காலத்தில் வரிசையா இருங்க, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு பிராமண பெண், அவரை குறித்து என்ன பேசுனீங்க கடந்த காலத்துல? திமுக பிராமணியம் பேசுனீங்க இல்லையா? பிராமண பெண்ணாக கொச்சைப்படுத்தினீங்க இல்லையா? அவர்தான் திராவிட இயக்கத்தில மிகச்சிறந்த தலைவியாக நடுநிலையோடு வாழ்ந்தாங்க, வழிகாட்டினாங்க. ஆனா நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. இப்போ எடப்பாடியார் சொல்றீங்க. எடப்பாடியார் வந்து என்றைக்குமே திராவிட இயக்கத்தின் பாதையில் போறது மட்டுமல்ல, திராவிட இயக்க பாதையை ஏன் இந்த மாதிரி சொல்லுங்க போலின்னு சொல்லுனா, போலியாக நடைபெறுகிற இயக்கம் அதிமுக அல்ல. அண்ணா சொன்னதையும் நடைமுறைப்படுத்துங்க, மக்கள் விரும்புவதையும் அதிமுக நடைமுறைப்படுத்தும். உங்கள் மாதிரி மேடையில் இறைவனை கொச்சைப்படுத்துவது, இந்த கருத்தை கொச்சைப்படுத்துவது, பிறகு நீங்களே சமாதானம் ஆகிக்கிறது. என்ன காரணம்? தேர்தல் என்று வந்தால் நான் கருணா கேட்கிறேன், நீங்க இப்ப தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று ஆட்சி கொண்டுறீங்க, இப்ப பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் எலெக்ஷன் பேசுறதே இல்லையே, நீங்க சொல்றதே இல்லையே. அவர் என்ன கேட்டாரு? இல்ல சார், நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து இந்த தீர்மானங்களை நீங்க நிறைவேற்றிடுவீங்களா? அதனாலதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் தீர்மானம் போடுறாங்களா? அருமையான கேள்வி. பெருந்துறையிலே விவசாயமாக நடந்தது, சம்பந்தமில்லாத விஷயம் தான். ஆனா சொல்றேன், திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார், 36 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, எல்லாரும் கையெழுத்தினாரு. இப்ப ஆட்சியும் நிறைவேற்றினாரா? ஒன்றை கூட செய்யலையே. அப்போ நீங்க நடந்து கலந்து நிகழ்ச்சிக்கும் இயற்றப்படுகிற தீர்மானத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்க? அந்த அமைப்பு நடத்துது, அது முடியுமா முடியாது என்பதை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் தெரிய ஒரு விஷயம். அப்போ அதே அப்படிதான் அங்க எந்த முன்னாடியும் அவங்க விரும்பணும் சார். அந்த அமைப்பின் நோக்கம் அதுதான். அது ஆரம்ப காலத்திலிருந்து என்று வரைக்கும் தன் நோக்கத்தை சொல்லிட்டே வர்றாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது என்பது நம்முடைய அடுத்த கருத்தை உடைய. அதனால நீ கலந்துகிட்டீங்க, கலந்தனாலே தீர்மானத்துக்கு உடனே சொன்னீங்கன்னா இதை விட எத்தனை மாநாடு திமுக கலந்துருக்குது. சொல்ற 1999 தீரன் திரைப்படா சென்னையில் நடந்தது. திரு கோவிசங்கர் தலைமை நடந்ததுல திரு கருணாநிதி பேசினார், சாதி ரீதியா பேசினார், தீர்மானம் 13 தீர்மானம் நிறைவேற்றினார். அங்கே அவரே ஆதாரம் பண்ணி சொன்னார், நிறைவேற்றினாரா? அது ஏத்துட்டாரா? அப்போ இதெல்லாம் அதிமுக குறித்து மட்டும் ஏன் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க? அதிமுக குறித்து தேவையற்ற 1000 மக்கள் பிரச்சனை இருக்க போது அதை மறைப்பதற்காக திமுக செய்யக்கூடிய மிகப்பெரும் அரசியல் நாடகம். இதை அதிமுக கடந்து செல்லும். 24 திமுக வீழ்த்தியே செல்லும். ஓகே, இந்த முருகன் மாநாட்டை வைத்து 26க்கு கணக்கு போடுகின்றனவா கட்சிகள்? திரு பாவலன், ஒரு கூட்டணி கட்சி அப்படின்ற அடிப்படையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வது தவறா? நட்பு பாராட்டுவது அப்படின்றது
தோழமை சுட்டுவது அப்படின்றதெல்லாம் அதுல வராதா? இல்லை, ஒரு நம்ம ஏற்கனவே இங்கே முன்வைத்தது போல ஒரு பக்திக்காக அல்லது முருக பக்தர்களுடைய கோரிக்கைக்காக நடத்தப்பட்ட மாநாடாக இருந்தால் யார் வேணாலும் கலந்துக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு மாநாட்டில் தங்களுடைய கொள்கை வழி தலைவர்களாக அறியப்பட்ட தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் விமர்சனம் செய்யப்படும் போது இவர்கள் அதை பகிரங்கமாக கண்டிக்காமல் இருந்தது, அந்த இடத்திலேயே இவங்க அதை கண்டு காணாமல் இருந்தது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. இல்ல மேடை நாகரிகம்னு ஒன்று சொல்றாருல்ல. இல்ல சார், ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கணுன்றதுக்காக நாங்க அமைதியா இருந்தோம். அங்க ஒரு குரலை கொடுத்திருந்தா பாத்தீங்களா கூட்டணி உடைஞ்சிருச்சு விரிசலாயிடுச்சு சொல்லிருக்க மாட்டீங்களா? பேரறிஞர் நான் சொன்னேன் பாஜக விடுங்க, பேரறிஞர் அண்ணாவை தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய இந்து முன்னணியை கண்டிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இப்ப பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது ஒரு கருத்து சொன்னாரு, அதாவது ஜெயலலிதா அம்மையாரை பார்ப்பன பெண் என்று இங்க விமர்சனம் செஞ்சாங்களா சொன்னாரு. அதே ஜெயலலிதா அம்மையார் தான் பாரதிய ஜனதா அரசை வீழ்த்தினார். அதே ஜெயலலிதா அம்மையார் தான் மோடியா லேடியா என்று சவால் விடுத்தார். அதே ஜெயலலிதா அம்மையார் தான் கரசேவைக்கு ஆர்எஸ்எஸ் கரசேவைக்கு ஆள் கேட்கும் போது ஜெயலலிதா அதை மறுத்தார். அங்க ராமர் கோயில் கட்டினா கட்டிக்கிங்க, ஆனா பாபர் மசீதி இடிக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு அதிமுக அவங்க இருக்கப்பவே 2004 கூட்டணி வைக்கலையா சார்? சார் 2004 கூட்டணி வைக்கலையா யார்? பாஜகவோட. ஆமாங்க, யார் வச்சது? ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பதான் வச்சாங்க. அதான் என்னாச்சு ரிசல்ட்? அது தோல்வி காரணம் பாஜக. இப்ப நான் அண்ணாமலைக்கு வர்றேன். இப்ப அண்ணாமலை பேசுகின்ற போது மதமாற்றம் செய்யக்கூடாது, அதை தடுக்கணும் சொல்றாரு. இதே ஜெயலலிதா அம்மையார் 2002 மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அடுத்து வந்த தேர்தல் அதிமுக படுதோல்வியை தழுவியது. தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று அது ரொம்ப கூர்ந்து நோக்கக்கூடிய அந்த அறிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். இன்னொரு கருத்தை அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு, மதம் மாறியவர்கள் இந்து மதத்திற்கு திரும்பணும் சொல்றாரு. இங்கே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிய கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள், கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அப்ப இந்த சாதி கொடுமையிலிருந்து வெளியேறுவர்கள் மறுபடி இந்துக்களா திரும்பும் போது எந்த சாதிக்குள்ள வருவீங்க? எந்த சாதிக்குள்ள வருவீங்க? அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க சாதியால் கட்டமைக்கப்பட்டது. இப்போ ஒரு கிறிஸ்தவத்துக்கு பைபிள் இல்லைன்னா கிறிஸ்தவம் கிடையாது, குரான் இல்லைன்னா இஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்து மதம் சாதி இல்லைன்னா இந்து மதம் கிடையாது. அப்ப நீங்க இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படின்னா இங்க சாதி ஒழிப்பை முன்னிறுத்தணும். நீங்க மதம் மாறக்கூடாது, மதம் மாறியவர்கள் இந்து மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னா எந்த சாதிக்குள்ள வரப்போ சாதியை வேணாம் தானே மதம் மாறினாங்க. திரும்பி இங்க வரும்போது எந்த சாதிக்குள்ள வைப்பீங்க? நீங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் பூணூல் போட்டு பார்ப்பனரா ஏத்துக்குறீங்களா? நாளைக்கே இஸ்லாமியர்கள் பூரா வர்றாங்க, கிறிஸ்தவர்கள் பூரா திரும்பி வர்றாங்க, மதம் மாறி பூரா திரும்பி வர்றாங்க, எல்லோருக்கும் பூணூல் அணிவித்து நீங்க எல்லாம் பார்ப்பனர்கள் அங்கீகரிப்பீங்களா? கேட்போம். இல்ல பறையரா வைப்பீங்களா, பல்லரா வைப்பீங்களா, அருந்தீரா வைப்பீங்களா, இல்ல சாணாரா வைப்பீங்களா? சரி கேட்போம். அதாங்க, அதாவது இந்து மதம் ஏன் இந்தியாவை விட்டு தாண்டல, அதுக்கு விளக்க சொல்லுங்க. இந்து மதத்துக்கு பின்னால் உருவான கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் வளர்ந்திருக்குது. இந்து மதத்திற்கு பிறகு தோன்றிய இஸ்லாம் உலகம் முழுவதும் வளர்ந்திருக்குது. இந்தியாவில் பிறந்த பௌத்தம் ஆசிய நாடு முழுவதும் வளர்ந்திருக்குது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் மிக பழமையான மதம் என்று சொல்லக்கூடிய இந்து மதம் ஏன் இந்தியாவை விட்டு தாண்டல?
ஏன் வளரல? சரி, கேட்போம். அதுக்கு விடை சொல்லுங்க. கேட்போம். அப்ப இந்து மதத்தினுடைய கோட்பாடு, கொள்கை, நடைமுறை அத்தனையும் ஏற்றத்தால் உள்ள சாதிய கட்டமைப்புள்ள ஒரு சூழலை கொண்டிருக்கனால அது வளரல. தயவு செய்து இந்து மத காவலர்கள் சாதி கொடுமைக்கு எதிராக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்து மதத்தை பொது உடைமையாக்குங்க, கோயிலை பொது உடைமையாக்குங்க. கேட்போம். சரி, ஓகே. இந்த மாநாடு தேர்தலை குறிவைத்தா தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இறுதி கருத்து சூர்யா? இல்லை, தேர்தல்ன்றது கிடையாது. நாங்கள் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனை, சென்னிமலை போன்ற பிரச்சனைகள் இந்து மதத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் அந்த கூட்டணி கட்சிகளும் மௌனம் சாதிக்கதை கலைப்பதற்காகவும் இந்து மக்களுக்கான பாதுகாப்பிற்காகவும் தான் இந்த போராட்டம், இந்த மாநாடு எல்லாம் நடத்தப்பட்டது. பெரும்பான்மை இந்துக்களுடைய முடிவு எதிர்பார்க்க முடியாது. திமுக நிமிஷம் நீங்க பேசிட்டீங்க. திமுகவினுடைய 50 ஆண்டு நிலைப்பாடை நாங்கள் தானே மாற்றிருக்கோம். நாங்கள் இந்துக்கள்னு பெருமையாக சொல்ல வைக்கிறது. இன்னைக்கு டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு, நானே முருக பக்தன் தான் சொன்னாரு. இதற்கு முன்னாடி 50 ஆண்டுகள்ல எந்த கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க? சிவாஜி அவர்கள் திருப்பதி போனதற்கே இவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆகையால் நீங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பிஜேபி வந்து ஒரு குறியீடுக்குள்ள அரைச்சிடலாம் நினைக்காதீங்க. நாங்க வைக்கக்கூடிய அரசியல் தான் நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்கன்றதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இரண்டாவது, கருணாநிதி சொன்னாரு வேலுமணி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் கலந்துக்கலாம்னு. உங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா தான் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு சொல்லி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அப்ப அதை வந்து இவங்க மறுக்கிறாங்களா? கருணாநிதி ஐயா சொன்னவர் அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாயிடும். ஆக மொத்தம் திமுக, பாஜக, அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படுகிறது, அஞ்சுகிறது. கடந்த தேர்தலில் 2021 தேர்தலே 10 வருட ஆட்சி இருந்தும் அமமுகன்ற கட்சி பிரிந்தும் வெறும் 3% வாக்குல தான் ஜெயிச்சோம். இப்போ 5 ஆண்டு காலம் மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அதிகாரத்தில் அவர்கள் வந்து சேலஞ்சா வந்துருவாங்கன்ற பயத்தில் எங்கள் கூட்டணியை குறித்து ஒரு தவறான பிரச்சாரங்களை ஊடகத்தின் மூலமாகவும் சமூக ஊடகமாகவும் கட்டமைக்கிறாங்களே தவிர, இப்போ விசிக அண்ணன் இவ்வளோ பேசினாரு, 6 சீட்டுக்கு மேலே திமுக கிட்ட வாங்குறத பற்றி நீங்கள் மாநாடு போட்டு பேசலாமே. எங்கள் மாநாட்டில் என்ன பேசணும்னு பேசக்கூடிய நீங்கள் வேங்கை வயல் பிரச்சனைக்கு தமிழகத்தில் பிரச்சனை என்னன்னு நீங்கள் மாநாடு போடலாமே. அதாவது பட்டியலினத்தவர்களுக்கு முக்கியமான அமைச்சரவை பொறுப்புகளில் தமிழ்நாட்டில் வழங்கல. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதல்வரிலிருந்து துணை முதல்வர் வரைக்கும் பட்டியலினத்தவர்களை போட்டிருக்கிறோம். அது எப்படின்னு நீங்க ஒரு மாநாடு போட்டு ஆராய்ச்சி செய்யலாமே. அந்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு 1008 கருத்து சொல்லலாம். அதனால அதெல்லாம் தேவையில்லாத வேலை. போ திருப்பாவன் இறுதி கருத்து. பாதிக்கப்பட்டவனும் மலத்தை கலந்தவன் இந்து தானே? பாதிக்கப்பட்டவர்களும் மலத்தை கலந்தவர்களும் இந்து தானே? இந்து ஒற்றுமை பேசக்கூடிய நீங்க அங்க போக வேண்டியதானே? அங்க பிரச்சனை விசாரணை செய்தது வந்து அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு சமுதாயம் உங்களுடைய மக்களோ முக்கியம் கிடையாது, திமுகவோட அனுசரிச்சுட்டு இருக்கணும் தான் முக்கியம்ன்றது இங்க தெளிவா நம்மளுக்கு தெரியுது. பாவம் முடிச்சிருங்க. இறுதிகள். அப்ப சாதி பிரச்சனை நாங்க மட்டும் தான் கேட்கணுமா? நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி, தேர்தல் சாதி போராடி மட்டும் தான் கேட்கணும். இந்த மாநாடு தேர்தல் எப்படி கட்சி நடத்துறீங்க? பாஜக இந்த கட்சி நடத்துறீங்க. விசாரணை வேணும் ஏன் கட்சி நடத்துறீங்க? ரெண்டு பேரும் சாதி பிரச்சனை நாங்க தான் கேட்கணும். நாங்க தான் போராடணுமா? நீங்க போராட மாட்டீங்களா? நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? சிபிஐ விசாரணை வேணும். திருமாவளவன் மணியண்ணன் இறுதி கருத்து. எப்பவும் கேட்கிறோம். இந்த ரெண்டு பேருமே ஒரே மணியண்ணன் இறுதி கருத்து. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் அங்க பேசுகிற போது இனி நிதிகளின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும், சாமியின் ஆட்சி தான் உருவாகும் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சொன்னாரு, கருணாநிதி குடும்பத்தின் நிதியை பத்தி சொன்னார். அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை திமுக ஏற்படுத்தி விட்டது. ஆனால் பாவலன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ அண்ணா அறிவாலயமே பஞ்சமேளத்துல இருக்கு சொல்லி ராமதாசியை சொன்னாங்க. மீட்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த முயற்சி யாரும் எடுக்கவே இல்லை. கடந்த காலத்து கந்த சஷ்டி அந்த விழா நடக்கும் போது கந்த சஷ்டி முருகன்மா நடத்தும் போது கந்த சஷ்டி கவசத்தை பாலநூல் இடம்பெற செய்யும் சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க? ஒரு அரசு நிறுவனம், அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை செய்ய வேண்டிய செயலாது ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு இந்து மதத்துக்கு ஒரு மாநாடு, கிறிஸ்துவனுக்கு ஒரு மாநாடு, முஸ்லிம் மாநாடு போடுவாங்களா? அதாவது இந்துக்கள் இனிமேல் முழுமையான எதிரியாக திமுக மாறி விடுவார்கள் அச்சத்தில் திமுக இதையும் கையெடுக்கிறது. கடந்த காலத்தில் பேசிய அந்த கடவுள் மறந்துவிட்டு திமுக முழுக்க முழுக்க மத ரீதியாக வருவது, சாதியை மதத்தை வைத்துக் கொண்டு நாட்டை பிளவுபடுத்த திமுக தான் 2026 முற்றுப்புள்ளி ஏற்படும். எடப்பாடியை முதலமைச்சராகி இதற்கெல்லாம் சரியான விடை தருவோம்.
இந்த மாநாடு இந்து முன்னணி நடத்திய மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சூர்யா சொன்ன மாதிரி அது ஒரு துணை அமைப்பு. அந்த அமைப்புகளுக்கும் பிஜேபி மேலே அவர்களுக்கு பல கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறதுனால உண்மைதான். ஆனால் கலந்து கொண்டு விட்டு இந்த நடக்கக்கூடிய விளைவுகளை எதிர்களை அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த எழுப்பப்படக்கூடிய கேள்விகளை பதிலாமல் அவர்கள் போடுகிற தீர்மானங்கள் நேரடியாக திராவிட இயக்கங்களின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது. அந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீர்மானம் கண்டிக்காம இந்து முன்னணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்து முன்னணி கூட்டத்தை தொடங்கி வச்சதற்காக கன்னியாகுமரியில் திரு தளவாய் சுந்தரம் அவர்களே கட்சி விட்டே நிற்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே மாறி போச்சு. இன்னைக்கு அப்படியே என்ன பேசுறாங்கன்னா இந்து முன்னணி கூட்டம்லாம் இந்துக்கள் இல்லையா, கூட்டணி வந்தோன்னா மாத்திக்கிறாங்க. இருங்க நான் பேசிடுறேன். கூட்டணி வந்தோடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. இப்ப என்ன நேரேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலே சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததாலதான் நாங்க தோத்தோம். அவங்க தான் பேசுறாங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தல் முடிவு நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். 2026 தேர்தல் முடிவு வந்த பிறகு மீண்டும் சொல்லுவாங்க பிஜேபி கூட்டணியால் பொறுத்து பார்க்கலாம். இந்த மாநாட்டினுடைய தாக்கம் தேர்தல் அரசியல் இருக்குமா பொறுத்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.